Hello everyone, welcome to my channel Bold and Strong. So I am Vaishnav and இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா how to change your life. அதாவது உங்கள் லைஃப்பில் என் லைஃப் இந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். நான் என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். பட் ரியாலிட்டியில் அந்த மாதிரி ஆக முடியல. ஏன் என்ன ரீசன், எதனால, என்ன தடை, எது ஏன் உங்களால் ட்ரீம் பண்ண முடியுது பட் ரியாலிட்டியில் உங்களால் அது கொண்டு வர முடியல, உங்களால் அந்த லைஃப்பை வாழ முடியல, உங்களால் அந்த ஆள் ஆக முடியல, என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ என்ன ரீசன் சொல்லட்டுமா, ஏன் உங்களால் அந்த மாதிரி ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நீ லைஃப்பில் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் போடுற தெரியுமா? அந்த எஃபர்ட் போடும்போது ஒரு சிரிக்கிறாங்களோ, நீ செய்யக்கூடாது தடுக்கிறாங்களோ, நீ எதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு வா தம்மடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா, அவங்க தான் காரணம். ஆமாம், நீ லைஃப்பில் நீ நினச்சபடி ஆகாதது காரணம் வேறு யாரும் இல்லை, மற்றவங்க தான் காரணம். அப்படி தானே? மற்றவங்க தானே காரணம். நான் சொல்லும்போது மனசு கொஞ்சம் பாரம் கம்மியாகுதுல, மற்றவங்கள ப்ளேம் பண்ணும்போது. நான் ரியலாக சொல்லட்டுமா, நீ தான் காரணம். யூ ஆர் த ரீசன், நோபடி எல்ஸ். உன் லைஃப்பில் நீ நினச்சபடி ஆக முடியலன்னா அது காரணம் நீ தான், நோபடி எல்ஸ். அதான் உனக்கு உன் லைஃப்பில் ஒன்று வேணும்னா நீ தான் தேடி கண்டுபிடிச்சு அடையணும். யாரும் உனக்கு கொடுக்க மாட்டான், நீ தான் தேடி கண்டுபிடிச்சு அடையணும். ஸோ யூ ஆர் த ரீசன். நீ லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா யூ ஆர் த ரீசன், நோபடி எல்ஸ். மற்றவங்க காரணம் கிடையாது, யூ ஆர் த ரீசன். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. நோபடி எல்ஸ் இஸ் த ரீசன், யூ ஆர் த ரீசன், யூ ஆர் த ரீசன், நோபடி எல்ஸ். ஸோ அதை புரிஞ்சுக்கோ. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சந்துருன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 24 வயசு, ஓகேவா? சும்மா வழக்கம் போல ஜாலியாக லைஃப் அப்படியே போகுது அவனுக்கு வாழ்க்கை. ஒரு நாள் சந்தோஷமா இருக்கான், ஒரு நாள் சோகமா இருக்கான், ஒரு நாள் கோபமா இருக்கான், ஒரு நாள் எதுக்குடா வாழ்க்கை வாழ்றோம், இதுதான் வாழ்க்கையா, என்ன வாழ்க்கையில என்ன பண்றோன்னு தெரியலடா, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு 10,000 பேர் முன்னாடியே அவன் அசிங்கப்படுறான். எப்படி? 10,000 பேர் முன்னாடி அவன் அசிங்கப்படுறான். என்னைக்குமே இல்லாத வெறி சந்துருகாணி வருது. அசிங்கப்பட்டோமேடா, 10,000 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோமே, வாழ்க்கையில ஏதாவது சாதிச்சு காமிக்கணும், அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோம், நான் ஏதாவது வாழ்க்கையில முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி வருது. வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி ஒரு வெறி வருது சந்துருக்கு. ஸோ என்ன பண்றான், பிளான்லாம் போடுறான். இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் இது செய்ய போறேன், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன், இதுதான் இப்படிதான் நான் வாழ்க்கையை மாற்ற போறேன் அப்படி இப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாமே அவன் பிளான் போட்டபடி அவன் அந்த ஃபயருக்குள்ள அவனுக்குள்ள இருக்கு. அந்த ஃபயர் இத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் அவனுக்குள்ளே இருக்கு. ஸோ எஃபர்ட் போடுறான். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, 6வது நாள் அவன் எந்திரிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு வாய்ஸ், இந்த மைண்ட் வாய்ஸ், இந்த மனசுல இருந்து ஒரு வாய்ஸ் பேசுது. இந்த மனசு பேசுது, ஏன் இவ்வளோ கோபமா இருக்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, சரி அசிங்கப்பட்ட, அதெல்லாம் சகஜம் தானே வாழ்க்கையில, நீ ஏன் இந்த மாதிரி எஃபர்ட்லாம் போடுற, ஜாலியாக இருந்த 2 hours தூங்க வேண்டியதானே, புதுசாக ஏதாவது நெட்ஃப்ளிக்ஸில் படம் வந்துருக்கும் அது பார்க்க வேண்டியதானே, இல்லை ஏதாவது காமெடி டிவி ஷோ பாரு, மைண்டை டைவெர்ட் பண்ணு, அவ்வளோதான், எதுக்கு நீ இந்த மாதிரி எஃபர்ட்லாம் போடுற அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வாய்ஸ் அவன்கிட்ட பேசுது, சந்துருகிட்ட பேசுது. ஸோ சந்துருக்கு ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், சரி தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 hours தூங்குறான். ஸோ போக 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 அவன் எதுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலும் அதுவே அவன் மறந்துட்டான். வாழ்க்கையில் சாதிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தான்ல, அது போயிடுச்சு அவனுக்கு. சரி அசிங்கப்பட்டோம், அது என்ன பண்ண முடியும், சகஜம்தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே தான் திருப்பி பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது, 2025 நியூ இயர், அந்த டைமில் சந்துரு பார்க்குறான், ஓகே என் வாழ்க்கை ஏதாவது மாறிச்சா அப்படின்னு. ஒன்றும் மாறல. சந்துரு எப்படி இருந்தானோ, இப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் 2025 இருக்கான். எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல. அப்போ எப்படி லைஃப் எப்படி மாறும்? இப்போ இதுவே ராவணன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், ஓகேவா? சந்துரு மாதிரியே தான், அவனுக்கு 24 வயசு. ஸோ அவனும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சோகமாக இருக்கான். ஒரு நாள் என்னடா வாழ்க்கை, அது நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்னே தெரிய மாட்டேங்குது, அவன் என்னென்னமோ பண்ணுறான், பட் எனக்கு என்ன 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 பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது, அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஸோ சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான்,
அப்படியே ஜாலியாக அப்படியே வாழ்க்கையை ஓட்டுறான். ஸோ திடீர்னு அவனும் 10,000 பேர் முன்னாடி அசிங்கப்படுறான். எப்படி 10,000 பேர் முன்னாடி அவன் அசிங்கப்படுறான். ராவணன் தலை குனிஞ்சு நிற்கிறான். எல்லாம் சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. அவனுக்குள்ள ஒரு கோபம் வருது. என்னடா அசிங்கப்பட்டோமே, இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோமே. அப்படியே அவன் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வெறி வருது. ஸோ சரி ரைட்டு, இதுக்கு மேலே நான் இப்படி வாழ முடியாது, என்னால் வந்து இனிமே இப்படி இருக்க முடியாது. ஐ நீட் டு சேஞ்ச் மை லைஃப், ஐ நீட் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் ஜெயிச்சே காமிக்கணும். அத்தனை பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அத்தனை பேர் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஃபர்ட் போடுறான். எப்படி அவன் எஃபர்ட் போடுறான். ஸோ அவன் வந்து பிளான் போடுறான். ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணல ராவணன். ஓகேவா, இப்படி பண்ணால் அப்படி ஆகும், இப்படி பண்ணால் ஓகே இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ஓவர் திங்கிங்லாம் பண்ணல. இட் ஜஸ்ட் டூயிங் இட். ஓகே, ராவணனுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசை. ஒரு முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லி ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் யோசிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு எஃபர்ட்லாம் போடுறான். ஸோ அவனுக்குள்ள அந்த 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 அசிங்கப்பட்டோமே, ஸோ வாழ்க்கையில் முன்னேறி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி இருக்குது. ஹேஸ் த ஃபயர் இன்சைட். ஸோ அவன் போடுறான். ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே வெறித்தனமாக தீயாக வேலை செய்கிறான். ஸோ என்ன ஆகுது? ஸோ சிக்ஸ்த் டே இதே மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, வாழ்க்கையில் அசிங்கப்பட்டுட்டேன், அது சகஜம் தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ராவணன் சொல்கிறான், அவன் பேசினா கேட்க முடியாது, அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்கணும், வாழ்க்கையில நான் சாதிச்சு காமிக்கணும், என்னால் இப்படி வாழ முடியாது, வாழ்க்கையில நான் மாறி காமிக்கணும். அத்தனை பேர் அந்த மாதிரி சிரிச்சாங்கல்ல, இப்போ என் டைம், அத்தனை பேர் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கணும், நான் எஃபோர்ட் போடுவேன். தோத்தாலும் சரி, அசிங்கப்பட்டாலும் சரி, என் பாதியை நோக்கி நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த எஃபோர்ட் போட பிடிக்கலனாலும் சரி, ஐ வில் டூ தி எஃபோர்ட். பிகாஸ் நான் வந்து கண்டிப்பாக நான் ஆகணும்னு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஐ வில் பிகம் தி பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேசலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பிளான் போட்டனோ அந்த 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 டைமு அதுக்கேற்ற மாதிரி அவன் எஃபர்ட் போடுறான். ஸோ இப்படியே ஆகுது. 6th டே, 7th டே, 8th டே என்ன ஆகுது? ஸோ 1 month, 2 months, 3 months, 4 months, 5 months, 6 months, அப்படியே 1 year ஆகுது. ஸோ ராவணன் திரும்பி பார்க்குறான். 2025 ஓகே, 2024 எப்படி இருந்தேன், 2025 எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு he has improved. பட் அவனோட ஆசை பிஸ்னஸ் மேன் தான். பிஸ்னஸ் மேன் அவனால் இன்னும் ஆகலை. அவனுக்கு புரியுது, ஓகே நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா உடனே என்னால் அப்படி ஆக முடியாது, உடனே இந்த கீழேருந்து மேலே உடனே போக முடியாது. ஒரு படியாக ஏறி வந்து தான் என்னால் வந்து பிஸ்னஸ் மேன் ஆக முடியும். ஸோ ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, இன்னும் டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னும் நான் வந்து இன்னும் நல்ல எஃபர்ட் போட்டு என்னால் எவ்வளோ சீக்கிரம் என்னால் என்னோட எய்மை பிஸ்னஸ் மேன் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஒரு மந்த், 2 months, 3 months அவனுக்குள்ளேயே அவன் பேட்டில் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஓன் மைண்ட். பட் ஸ்டில் he is gonna get what he needs to done. அவனுக்கு என்ன வேணுமோ அது லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவன் டிட்டர்மைண்டாக இருக்கான். புரியுதா? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த சந்திரக்கும் ராவணனுக்கும் டிஃப்ரென்ஸ் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் வாய்ஸ். இந்த மைண்ட் வாய்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தானே. இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா, சரி இன்னைக்கு வந்து கோக் வாங்கலாமா, ஸ்ப்ரைட் வாங்கலாமா, மேகி வாங்கலாமா, இப்பி நூடுல்ஸ் வாங்கலாமா, இப்பி நூடுல்ஸில் மேகி இது மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், இவட்ட பேசலாமா வேண்டாமா, இவட்ட பேசினா நோ சொல்லிடுவாளோ, இல்லை 10 பேர் முன்னாடி அசிங்கப்படுவோமோ, சரி பேச வேண்டாம் சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு வாய்ஸ் இருக்கும் தானே. ஸோ அந்த வாய்ஸை தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ சந்திர வந்து திடீர்னு அவனுக்கு என்றைக்குமே இல்லாத ஒரு வெறி வருது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எஃபர்ட்லாம் போடுறான். பட் அந்த மைண்டுக்கு பிடிக்கல. ஏன்னா சந்துரு வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படின்னா காலையில் எந்திரிப்பான், பல்லு வளர்ப்பான், ஃபோன் எடுத்துட்டு சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட்டு, நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ப்ளஸ்ஸு, அப்புறம் ஸ்பாட்டிஃபை, அப்புறம் இந்த ஹீரோயினை நடிக்க போகிறாங்க, இந்த ஹீரோயின் புதுசாக படம் நடிச்சிருக்காங்க, ஓகே என்னென்னு பார்ப்போம். ஸோ அதான் அவனோட வாழ்க்கை. வெளியே போவோமா, டீ குடித்தோமா, காஃபி குடித்தோமா, ஜூஸ் குடித்தோமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோமா, இதுதான் சந்திரோட வாழ்க்கை. ஸோ இதுதான் அவனோட ஹேபிட் ஓகேவா? சந்திரோட ஹேபிட் இது தான். ஸோ அவனோட மைண்டு ஓகே, இதான் சந்துரு, இதான் அவனோட மைண்டு. ஸோ திடீர்னு சந்துரு வந்து இந்த மாதிரி நான் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மைண்டுக்கு பிடிக்கல. ஏன்னா புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு கடுப்பு இருக்கும்ல, என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் போடும்போது அந்த மைண்டுக்கு அவனுக்கு பிடிக்கல. மைண்டுக்கு வந்து இந்த மாதிரி என்ன இது மாதிரி கடுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மைண்டு வந்து சந்துருவை கன்வின்ஸ் பண்ணுது. ஏய் திருப்பி எப்படி இருந்து அப்படியே வா. உடனே சந்துரு வந்து கேட்டுட்டு ஓகே அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துதான். ஸோ லைஃப்பும் ஒன்றும் மாறல. நான் ராவணன் நோ, நான் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆகும்போது என்ன ஆகும், அந்த மைண்டு வந்து மாறிடும். ஸோ ராவணன் வந்து நெக்ஸ்ட் இந்த எஃபர்ட் போகல, இந்த ஜிம்முக்கு போகலன்னா தான் அந்த மைண்ட் சொல்லும் ஏன் ஜிம்முக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைண்ட் மாறிடும். ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அதுதான் தடையே. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் இன்னர் எமோஷன். இந்த மைண்ட் வாய்ஸ் இருக்குது தெரியுமா, பேட்லிங் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ சரி நான் சொல்கிறேன், இந்த சரி ராவணன் அப்படியே ஓகே திடீர்னு அசிங்கப்பட்டான், ஆனால் திடீர்னு ஏதோ எஃபர்ட் போட்டான், அப்படி என்ன தான் பண்ணான்? ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ ஓகே ராவணன் அசிங்கப்பட்டான், அவன் யோசிக்கிறான் ஓகே நான் அசிங்கப்பட்டேன், நான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹூ ஹேம் ஐ, நான் யார்? அதாவது நான் உன் பேரோ உன்னோட ஏஜோ நீ எங்கேருந்து வரையோ அதை கேட்கல, உள்ளுக்குள்ளே நீ யார்? இப்போ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு போராளியோட ரத்தம், ஐ எம் அ வாரியர், அது எனக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கேட்கணும், ஹூ ஆம் ஐ, ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அதை நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து வாக் போகணும், நீங்கள் வந்து மியூசிக் எல்லாத்தையும் எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே விட்டுருங்க, வாக் போகணும். ஸோ யூ ஹேவ் டு நோ ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். அது தெரியலனா எப்படி? அது தெரியலனா எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ யுவர் ஐடென்டிட்டி. பிகாஸ் ஐடென்டிட்டி தெரிஞ்சிச்சுன்னா நோபடி கேன் பிரேக் யூ. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா யாருமே உன்னை ஏமாற்ற முடியாது. நீ பாட்டு உன் பாதியை நோக்கி போயிட்டே இருப்ப. புரியுதா? உன் பாதியை நோக்கி நீ போயிட்டே இருப்ப. ஸோ யூ நீட் டு நோ ஹூ யூ ஆர் ஃபர்ஸ்ட். தென் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். ராவணன் யோசிக்கிறேன், ஓகே நான் என்ன ஆகணும் லைஃப்பில், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஓகே ஸோ அதான் சொல்கிறேன், யூ நீட் டு நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப். அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ராவணன் முடிவு பண்ணிட்டான், ஓகே நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஸோ லைஃப்பில் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கேன். ஸோ அது காரணம் நான் தான், நோபடி எல்ஸ். இஸ் டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப் அண்ட் ஹிஸ் ஓன் ஃபெயிலியர்ஸ். என் லைஃப்பில் நடந்த எல்லா ஃபெயிலியர்ஸுக்குமே நான் தான் காரணம், நோபடி எல்ஸ். என் அப்பா அம்மாவோ இல்லை வேறு யாருமே காரணம் கிடையாது. என் லைஃப்பில் நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் யாருமே ப்ளேம் பண்ண போகிறதில்ல. ஐ ஆம் த ரீசன். ஐ டேக் ஓனர்ஷிப் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னால் பாஸ்ட்டை மாற்ற முடியாது. ஐ கேனாட் சேஞ்ச் தி பாஸ்ட், பட் ஐ ஹாவ் இமென்ஸ் பவர் இன் சேஞ்சிங் த ஃபியூச்சர். ஐ ஹாவ் த பவர் டு சேஞ்ச் மை ஃபியூச்சர். அது என்னால் கண்டிப்பாக முடியும். ஸோ அப்படி சொல்லிட்டு டேக்கிங் ஓனர்ஷிப். ஓகேவா? ஓனர்ஷிப் எடுக்கிறான். ஓகே எந்த ஒரு ஃபெயிலியர் நடந்தாலுமே, எந்த ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் நடந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம், நான் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மைண்ட் செட்டில் அவன் இது பண்ணிட்டான். யாருமே ப்ளேம் பண்ணாமல் இட் இஸ் மீ அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் காரணம். ஐ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப் அண்ட் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் டூயிங் திங்ஸ் தட் இஸ் மேக்கிங் ஹிம் பெட்டர் அண்ட் ஸ்மார்ட்டர். அதாவது ஓகே பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஓகே பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் வேணும், ஒரு பொருளை வந்து விற்க தெரியணும். ஸோ மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு, சோஷியல் ஸ்கில்ஸு, பீப்புள் ஸ்கில்ஸு எல்லாமே வேணும் தானே, ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வேணும் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து ஓகே என் லைஃப்பில் வந்து ஒரு நாளில் 24 hours இருக்குது. 24 hours நான் என்ன பண்ணுறேன், இதான் யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிடலாம், இதெல்லாம் தேவையில்லை. அவன் பிஸ்னஸ் மேனாகவே ஆயிடுறான். ஸோ அவன் அவன் லைஃப்பில் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பிஸ்னஸ் ஓரியன்டட் தான். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கற்றுக்கிறான், வீடியோஸ் பார்க்குறான், பிஸ்னஸ் எல்லாமே பிஸ்னஸ் தான். முகேஷ் அம்பானி மாதிரி அவனை சொல்கிறான். ஸோ முகேஷ் அம்பானி அவன் என்ன பண்ணான், ஸோ மற்ற பிஸ்னஸ் மேனில் என்ன பண்ணாங்க, அவன் தோக்கும் போது என்ன பண்ணாங்க, அந்த சுச்சுவேஷன்லாம் எல்லா சுச்சுவேஷனுமே பார்த்து ஸோ இஸ் டூயிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து இஸ் டூயிங் திங்ஸ் தட் வில் மேக் ஹிம் த பிஸ்னஸ் மேன். அந்த மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு தோனி மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னா அந்த லைஃப் ஸ்டைலே மாறுதில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே மாறும், ஒரு ப்ரொஃபஷனுக்குமே மாறும். நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பாலர் ஆகணும், ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலே மாறும். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ வாட் யூ வாண்ட் இன் லைஃப். இந்த பர்பஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடி லைஃப்பில்.
ஓகே, அதுக்கப்புறம் இஸ் எலிமினேட்டிங். ஓகே, இஸ் நாட் டூயிங் திங்ஸ் தட் வில் மேக் ஹிம் வீக் அண்ட் பெத்தட்டிக். அதாவது இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணால் வந்து எனக்கு வந்து ஒரு யூஸுமே இல்லை, நான் வந்து என்னை கீழே தான் கொண்டு போகுது லைஃப்பில் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவர் எஃபர்ட் இதை விட்டுடுறான். இஸ் நாட் டூயிங் தோஸ் திங்ஸ் எனிமோர். இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணால் என்னை வந்து முன்னேற விடாமல் பண்ணுது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அது பண்ணுறது, பட் ஸ்டில் ஐ வில் நாட் டூ இட். யோசிங்களேன். அதுக்கப்புறம் அவன் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாகவே எல்லாமே கற்றுக்கிறான். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு எஃபர்ட் போடுறான், புதுசு புதுசாக ஸ்கில் கற்றுக்கிறான். ஸோ இஸ் பீங் த பிஸ்னஸ் மேன் பிஃபோர் ஹி பிகம்ஸ் த பிஸ்னஸ் மேன். அப்புறம் ஜிம்முங்க. ராவணன் யோசிக்கிறான், ஓகே எனக்கு வந்து ஒரு ஃபிசிக் வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஆனால் என் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால வந்து ஜிம்முக்கு போகிறான். அதாவது ஜிம்முங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, நான் யார்கிட்ட வேணால் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபிசிக் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் மைண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து பார்ப்பீங்க சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், பட் வந்து அப்படியே இவன் மேலே கோவப்படுவாங்க, அவன் மேலே வந்து என்னடா இது இப்படி கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நெசன்னு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களாம் ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஸ்ட்ரெஸ்ஸை, அந்த சுச்சுவேஷனை. வேறு இங்கே ஜிம்முக்கு போனீங்க, அந்த உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்கில் வரும். ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், யூ வில் ஹேண்டில் இட் வித் கூல்னஸ். கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஜிம் போகணும். எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், லைஃப்பில் டிஃபிகல்ட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். தோத்துட்டு இருப்பீங்க, அசிங்கப்படுவீங்க, பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பவர் வேணும், அந்த மைண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அது வேணும். ஸோ ஆல்வேஸ் கோ டு ஜிம். ஓகே, அவன் ஜிம்முக்கு போகிறான், அது மாதிரி ஃபுட்லாம் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஐ நீட் எனர்ஜி. ஸோ சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து இஸ் ஈட்டிங் அ ஹெல்த்தி ஃபுட். லிமிட் பண்ணிடுறான் அந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஃபுட்லாம். ஸோ ஒவ்வொரு நாளும் பண்ணுறோம். இஸ் கோயிங் டு ஜிம், பிஸ்னஸ் கற்றுக்கணும். ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது? நீங்களே யோசிங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் தோற்றதே இல்லை, அசிங்கப்பட்டதே இல்லை அப்படின்னா நீங்கள் நிஜமாலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா? ஏன்னா நீங்களே யோசிங்களேன். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி ஆசை இருக்கும், ஒரு அம்பிஷன் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க. உண்மைதான். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நிறைய தோப்பீங்க, நிறைய அசிங்கப்படுவீங்க, அப்படியே கடுப்பாக இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் யூ மூவ் ஃபார்வர்ட். எனக்கு அது வேணும், எனக்கு வந்து நான் கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ மூவ் ஃபார்வர்ட். வந்து அது எனக்கு வேணும், அதுதான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ மூவ் ஃபார்வர்ட். உன் பாதி நோக்கி நீ போயிட்டே இருக்க, என்ன ஆகும்? ஸோ நீ இல்லை, நிறைய பேர் வந்து தோக்க பயப்படுறாங்க. யூ ஹாவ் டு ஃபெயில் இன் ஆர்டர் டு வின். You have to fail countless time. You have to fail numerous time to win. அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டில் வச்சுக்கோ. நீ ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தோப்ப, அசிங்கப்படுவ. அந்த மைண்ட் செட்லாம் இருக்கட்டும், அந்த மைண்ட் செட் இருக்கணும். பட் I can improve. Each time I can improve with the mistakes I have done அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கணும். ஸோ ராவன் அதெல்லாம் வந்து ஓகே, அதெல்லாம் மைண்ட் செட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹீஸ் ட்ரைங், அசிங்கப்படுறான். ஒரு நாள் வந்து ஓகே, நான் வந்து ஒரு 5 டீ கடைக்கு போகிறான் ஏரியாவில். யோசிக்கிறான், என்னடா இது, இந்த டீ கடையில் இந்த டைமில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த டீ கடையில் ரொம்ப கம்மியாக வராங்க, இந்த டீ கடையில் ஏன் பஜ்ஜி மட்டும் வாங்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிக்கிறான். பிஸ்னஸ் மைண்டாக யோசிக்கிறான். ஸோ இந்த கடையில் வந்து யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணால் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த டீ கடை அண்ணன்ட்ட போய் சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் கடையில் யாரும் அவ்வளோ வரதே இல்லைண்ணே, ஏன்னா ஒரு சொல்யூஷன் இருக்குது என்கிட்ட, நீ வேணா அதை கேளுங்க, அதனால் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வேணா டீ கடை வந்து போத்தம்பி அதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வட்டா அமுச்சு விட்ருவாங்க ராவணனை. ஸோ ராவணன் வந்து அளவு பேசாத இல்லை, சரி ரைட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஸோ புதுசாக ஒரு சலூன் கடை. ஸோ அங்கே போயிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க, ப்ரோ இந்த மாதிரி ஆஃபர் கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஐடி பசங்கள்லாம் வந்து போவாங்க, இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்கலாம் வந்து உங்கள் கடைக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஓகே கரெக்டாக தான் ப்ரோ சொல்கிறீங்க சொல்லிட்டு அவனை ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி இதாகுது, சக்சீட் ஆகுது. ஸோ அவனே சொல்லிதா இந்த மாதிரி லைஃப்பில் வந்து அவன் லைஃப் வந்து அவன் பிஸ்னஸாகவே பார்த்துடுறான். அவன் பிஸ்னஸ் மேனு. ஸோ எல்லாமே வந்து அவன் லைஃபே வந்து பிஸ்னஸ். அவன் மூச்சாக இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இஸ் திங்கிங் லைக் எ பிஸ்னஸ் பர்சன். ஆல்ரெடி பிஸ்னஸ் பர்சனாக மாறிட்டான், புரியுதா? ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து வாழ்க்கையில் ஒன்று ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா?
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைஃப்பை நீங்கள் மாற்றிக்கணும். ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற விதம், நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்கள் லைஃபே வந்து அதுவாக மாறிடணும். அதான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன். ஓகேவா, நீ ஏன் நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுற? ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும்னா இப்பயே பண்ணு, நாளைக்கு கூட இல்லை, இன்றைக்கே பண்ணு. ஏன் நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுற? நியூ இயரில் வந்து புல்ஷிட். ஓகேவா, நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் வந்து புல்ஷிட். சும்மா அப்படியே சொல்லிட்டு 10 நாள் பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கே பண்ணு. ஏன் நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுற? அவன் 14 வயசில் உலகத்தை ஆள்றான். நீ வந்து இன்னொரு இயரை வெயிட் பண்ணிவிட்டு நியூ இயர் வரும்போது ரெசல்யூஷன் எடுத்து பண்ணுவியா? இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கே பண்ணு. ஸோ சந்துரு அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி சந்துருவால் ஜெயிக்க முடியல. ஸோ ராவணன் இதெல்லாம் புரியுது. ஓகே, நம்ம டைம் வந்து நமக்கு கிடையாது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இஸ் யூட்டிலைசிங் எவ்ரி சிங்கிள் டைம் அண்ட் எனர்ஜி. ஒவ்வொரு எஃபர்ட்டுமே அவன் போடுறான். ஓகேவா. ஸோ தென் நெக்ஸ்ட் இந்த ஃபீட் யுவர் மைண்ட். ஓகேவா, வாட் யூ ஃபீட் in your mind you become that person. என்ன உன் மைண்ட் என்ன நினைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட பாடி, உன்னோட ரிஃப்ளெக்ஷன், உன்னோட பேசுகிற விதம் எல்லாமே மாறும். ஓகேவா, நீ வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுட்பால் பிளேயரோட வீடியோவே பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஃபுட்பாலே பார்த்துட்டு இருக்க ஸ்போர்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உன்னோட நினப்பு, உன்னோட திங்கிங், நீ பேசுகிற விதம் எல்லாமே வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள், நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது கூட ஒரு ஃபுட்பால் ஓரியன்டாக தான் சொல்லுவேன் நீ. ஸோ அதெல்லாம் வந்து ஃபீட் யுவர் மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம் பார்க்குறது தெரியுமா? காலைல பார்த்து என்ன பார்க்குற, ஒரு 1 hour பார்த்துக்கிட்டே இருக்கு, என்ன பார்க்குறேன்னு கூட எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதான் சொல்கிறேன். ஸோ வந்து ஓகே, ராவணன் வந்து ஓகே நான் பிஸ்னஸ் மேன் ஆகணும், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத பேஜ்லாம் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பற்றி பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபை எல்லாமே வந்து பிஸ்னஸ். ஓகே, முகேஷ் அம்பானி எப்படி பெரிய ஆள் ஆனாங்க, ரத்தன் டாட்டா எப்படி பெரிய ஆள் ஆனாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி பெரிய ஆள் ஆனாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையெல்லாம் பார்க்குறாங்க. இவங்க தோக்கும்போது இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷனை அப்படின்னு புக்கு, ஆடியோ புக்ஸு, யூடியூப் வீடியோ இருக்கட்டும், பழைய இன்டர்வியூ, ஓகே இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் மூச்சு எல்லாமே வந்து அவன் வந்து ஃபுல்லாக அப்படியே டெடிகேட் பண்ணி அவன் பார்த்துடுறான். டைம் அண்ட் எனர்ஜி ஃபுல்லாக அது அந்த பிஸ்னஸ் ஒரு ஃபுல்லாக இந்த இன்ஸ்டாகிராம் வந்து எவ்வளோக்கு அவன் யூஸ் பண்ணிக்கலாமோ, அந்த ஒரு டூல் மாதிரி, ஒரு புக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமோ அவன் யூஸ் பண்ணுறான். யூடியூபாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ரி, ஓகே பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ரி ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டே மாறுது தெரியுமா? டெய்லிக்கு அப்படியே பண்ணும்போது என்ன ஆகும் நீங்களே யோசிங்க. நீங்களே இப்போ வந்து உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து 2023 இப்படி இருக்கீங்க, இப்போ 2024 சந்துரு வந்து அந்த மாதிரி இருக்கான். ஓகேவா, ஸோ ஏன் அப்படி இருக்கான்? அவன் என்னென்ன 2023 என்னென்ன பண்ணானோ அந்த ஹேபிட்ஸ்லாம் தான் அவனை வந்து he has become that version of 2024. ஒன்றும் பெருசாக பண்ணாதனால அவன் அப்படியே தான் இருக்கான் சந்துரு. ஸோ ராவணன் 2024 ஒரு எஃபர்ட் போட்டனால 2025 ஒரு ஒரு இம்ப்ரூவ் ஆகிருக்கான் லைஃப்பில், இல்லையா? ஸோ அதான் சொல்கிறேன், அந்த எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் உங்களால் வந்து அது வந்து ஒரு சீட்ஸ் ஆஃப் டுடே, ஒரு பிளான்ட் நீங்கள் வந்து வளர்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீட் போடுறீங்க. ஸோ அது தண்ணி போட்டு வளர்த்து தானே பெரிய ஒரு செடியாக வருது. ஸோ அதை மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதானே வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் வரும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை யோசிங்க. ஒரு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுறேன்னா, ஸோ டெய்லிக்கும் பண்ணு. டூ திங்ஸ் தட் வில் மேக் யூ ஸ்மார்ட்டர் அண்ட் பெட்டர். டெய்லிக்கும் பண்ணு. என்ன ஆகும்? யூ வில் டிரான்ஸ்ஃபார்ம், யூ வில் பிகம் த பர்சன் தட் யூ வாண்ட் டு பிகம். நீங்களே யோசிங்க. சந்துரு வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஓகேவா, பட் அவங்க வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கிங்லாம் பண்ண பிடிக்காது. அவன் வந்து சும்மா அப்படியே இருந்துட்டான். ஸோ அசிங்கப்படும் போது அந்த மைண்ட் வாய்ஸை கேட்காம நான் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நான் வந்து அதான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமே, நான் அசிங்கப்பட்டுட்டேன், நான் வந்து ஒன் வே ஆர் அனதர் ஐ வில் பிகம் த ஃபுட்பால் பிளேயர். ஸோ வந்து எல்லாத்தையுமே அவன் வந்து ஜிம்முக்கு போகிறான். ஸோ ஃபுட்பால் வீடியோஸ் பார்க்குறான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, பெப்பே, ரொனால்டினோ, டியாகோ மர்டானோ. ஸோ எல்லாரோட இன்டர்வியூஸும் அப்புறம் இவங்க தோக்கும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ் எல்லாமே பார்க்குறான். ஸோ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுட்பால் தான். ஸோ சந்திர ஒரு நாள் எஃபர்ட் போடுறான், அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி பெரிய ஆகணும். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்டில் நான் போடுவேன், ஃபுட்பால்னால் என் பேர் பேசப்படும், இந்த அளவுக்கு நான் வந்து இம்பேக்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எஃபர்ட் போடுறான். தோல்விகளையும் தடைகளையும் எல்லாத்தையும் தாண்டி அவன் வந்து
ஸ்டில் என்ன அந்த ட்ரீம் இருக்குல்ல, ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆவேன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுட்டு அவன் பாதியை நோக்கி போயிட்டே இருக்கான். ஸோ இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், பாஸ்ட்டை மாற்ற முடியாது, பட் யூ ஹேவ் இமென்ஸ் பவர் டு சேஞ்ச் யுவர் ஃப்யூச்சர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. உன்னால் உன் ஃப்யூச்சரை மாற்ற முடியும். இப்போ நீ ஃபீல் பண்ணுறீல்ல, அதே தான் 2023 ஃபீல் பண்ணியிருக்க. 2023 நீ எஃபர்ட் போட்டுருந்தா யூ கேன் பிகம் த பர்சன் ஆஃப் டுடே, ரைட்? இப்போ ஃபீல் பண்ணுறதை விட 2025 நீ ஃபீல் பண்ண தான் போகிற. பட் ஏன் நீ எஃபர்ட் போடக்கூடாது? இப்போவே நீ எஃபர்ட் போட்டு 2025 ஆகும்போது யூ கேன் லுக் பேக், ஓகே நான் ஒரு எஃபர்ட் போட்டேன், என்னால் ஒரு பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிய. இப்போ ஏன் நீ எஃபர்ட் போடு. ஸோ ஐம் டெல்லிங் யூ, இந்த வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், யூ கேனாட் சேஞ்ச் தி பாஸ்ட், பட் யூ ஹேவ் தி எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர். நீ தான் தடையே, உன்னால் தான் வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். ஸோ என் பண்ணுறேன். பாய்.